இந்த 77வது குடியரசு தினத்துல என்ன மாறி இருக்கு? எல்லாம் மாறிடுச்சா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த கொடுத்தபடி அவர் உயிரையே தியாகம் செய்து எழுதிய இந்த சட்டப்படி எல்லாம் மாறி இருக்கா? இன்னும் மாறலங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. கல்வியில, பொருளாதாரத்துல, சமூகத்துல ஒரு சமநிலை வந்திருக்கா? வரல. 77 வருஷமா இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா கிடையாது, தெருவுல நடக்க முடியாது, சுடுகாட்டுக்கு போக பாதை கிடையாது. அதனால இன்னைக்கு குடியரசு நாள் கொண்டாடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. ஒடுக்கப்படுகிற மக்களின் அரசியல் அதிகாரம் முழுசா கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது தானே. ஏன் தமிழ்நாட்டிலே கிடையாது சமூக நீதி பேசுற மண்ணுல. 77 வருஷத்துல ஒரு தலித் இந்த நாட்டினுடைய பிரதமராக முடியலங்கிறதான் இந்த நாள்ல நாம சிந்திச்சு பார்க்கணும். புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, தீண்டப்படாத சமூகத்திலிருந்து ஒருத்தர் கூட இந்த நாட்டின் பிரதம மந்திரியா வர முடியலங்கிறதுன்னு சொன்னா இந்த நாட்டை நாம எப்படி ஜனநாயக நாடுன்னு சொல்றது, சமத்துவ நாடுன்னு எப்படி சொல்றது? இன்னைக்கும் இந்த சமூகத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் பொது தெருவுல இறந்த பணத்தை தூக்கிட்டு எடுத்துட்டு போக முடியல தானே. குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறாங்கல்ல. அப்ப இந்த நாட்டை நம்ம நாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தனி சுடுகாடு இருக்கு, எனக்கு எல்லாமே தனித்தனியா இருக்கு. சேரி இந்தியான்னு இருக்கு, ஊர் இந்தியான்னு இருக்கு, எல்லாமே தனித்தனியா தானே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆக இந்த குடியரசு நாளை கொண்டாடுகின்ற அரசாங்கம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சட்டையில தேசிய கொடியை குத்திக்கிறாங்க. கொடியை மட்டும் குத்திக்கிறதுனால நீ எப்படி இந்தியனா மாற முடியும்? இங்க இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கொடியை குத்திக்கிட்டா நான் இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன்னு பெருமை பேசி அதை பெருமையா எதோ சொல்றாங்க வைங்களேன். அந்த குடியரசு நாளும் சுதந்திர நாளும் வரும்போதும் பாருங்க அப்படியே தியாகிகளா மாறிடுவாங்க. அப்படிலாம் சொல்றதுக்கு இங்க யாருக்கும் யோக்கியதை கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் இந்தியர்களே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன்னா யாருன்னா சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, மனிதர்களை சமமாக பார்க்கிறவங்க தான் இந்தியன். இந்தியனா வெறும் நிலம் கிடையாது, அந்த நிலத்தை ஆள்பவர்கள் கிடையாது, நிலத்தை பாதுகாக்கிறவங்க ஒரு அரசாங்கம் கிடையாது. இங்க இருக்கின்ற மக்களை சமத்துவமா உருவாக்குறதுல பொருளாதார வளர்ச்சி அடைய வைக்கிறது தான், சக மனிதனை நேசிப்பது தான் ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகனுடைய ஒரு பணியா இருக்க முடியும். சக மனிதர்களை நேசிக்காத நீ, சக மனிதர்களை நேசிக்காத நீ, சக மனிதர்களை ஜாதியா பாக்குற நீ, சக மனிதர்களை இந்து மதமா அந்த மதமான்னு பாக்குற நீ எப்படி இந்தியனா இருக்க முடியும்? ஆக நீங்க வெறும் கொடியை மட்டும் குத்திக்கிறதாலயோ, மிட்டாய் கொடுக்கறதுனாலயோ, நீ இந்தியன் சொல்றதுனாலயோ எந்த பயனும் கிடையாது. உண்மையான இந்தியன் அப்படின்னா யாரு தெரியுமா? இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் குறிப்பா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் யார் நிற்கிறார்களோ அவன் தான் உண்மையான இந்தியன்.